அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சண்டை வாயா போயா லெவலில் வந்து நிற்கிறதா சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் தலைமையில் தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். 40 பாராளுமன்ற தொகுதியிலும் தன்னால தான் இந்த கட்சி மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சதுன்னு சொல்லி சுய பரிசோதனை அவர் செய்யவே கிடையாது. அந்த நிலைமைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காரு. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்களாம் காலி பண்ணிட்டு நம்ம ஒற்றை தலைமையில முழுமை அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு விரக்தியில மனுஷன் பேசிட்டு இருக்காரு. இப்ப சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சண்டை வாயா போயல் லெவல்ல போய் நிற்கிறதா சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாராமா, 40 தொகுதிகளிலும் பாராளுமன்ற தேர்தலில் தோத்துட்டான். இந்த தோல்விக்கு காரணமாக 30 மாவட்ட செயலர் இருக்காங்க, அவங்கள மாவட்ட செயலர் பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சரோட விவாதம் பண்ணியிருப்பார் போல. அந்த இடத்துல மூத்த அமைச்சர்கள்லாம் பிடியே கொடுக்கலையாமா. அந்த இடத்துல சி.வி. சண்முகம் என்ன சொல்லியிருக்காராமா, நீங்க 30 மாவட்ட செயலர்கள் நீக்கணும்னு சொன்னா அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க நீக்கிற முடியாது. அந்த 30 மாவட்ட செயலர்கள் சேர்ந்து தான் உங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. அவ்வளவு ஈஸியா நீக்கிறேன்னு சொல்றீங்களே, என்ன காரணத்துக்காக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாக்குவாதங்கள் நிறைய முத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வாயா போயா லெவல் கூட பேச ஆரம்பிச்சுட்டதா சொல்லப்படுகிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்ன அப்படின்னா, தனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆதரவாளர்களை போட்டுக்கிட்டு நம்ம நாளைக்கு யாரும் நம்ம இணைப்பு அது இதுன்னு பேச வரக்கூடாது, தனக்கு சார்ந்த ஆதரவாளர்களை நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நம்ம கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. இப்ப 30 மாவட்ட செயலர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சார்ந்த ஆட்களை போட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்சி அதிமுக மிகப்பெரிய அளவுல பலவீனம் அடைந்திருக்கு, மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கு, தொடர் தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல 30 மாவட்ட செயலர்கள் மாத்துறதை எங்களால ஏத்துக்க முடியாது. அவங்க இல்லை அப்படின்னா, அந்த 30 மாவட்ட செயலர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கிடையாது, நீங்க முதல்ல உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், ஒரு கட்டத்துல வாயா போயா லெவலுக்கு கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. நீங்க 30 மாவட்ட செயலர்கள் நீக்கினீங்க அப்படின்னா புதுசா ஒரு பொதுக்குழு கூடும். அந்த பொதுக்குழுல இந்த 30 மாவட்ட செயலர்கள் கலந்துக்குவாங்க. எல்லாரும் சேர்ந்து எப்படி உங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் பூரா சேர்ந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி உங்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. இதை கவனமா செயல்படுங்க, கட்சி இணைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க, அதுல கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்ல சி.வி. சண்முகம் இந்த மாதிரி சொன்னதா சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த விரக்தியில தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன், இது சசிகலாவை சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் யாரு? கட்சிக்காக அம்மா கூட பயணித்தவங்க. அவர்களை ஒதுக்கிட்டு நீங்க அரசியலை பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமினால? சி.வி. சண்முகமே ஒரு கட்டத்துல என்ன சொன்னாரு, பொதுக்குழு கூடும்போது இந்த 23 தீர்மானங்களையும் நிராகரிக்கிறேன் சொன்னவர் தான். அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு, அரசியலை எப்படி புரிஞ்சுக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த அதிமுக வீறு நடை போடாது, வீழ்ச்சி தான் அடையும். அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டா இங்க அதிமுகங்கிற கட்சி வளர்ச்சி அடையாது. அதிமுகங்கிற கட்சி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்று சேரணும். அதிமுக வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்கணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் எல்லாருமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இங்க அதிமுக வளர்ச்சி அடையும். வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அம்மாவின் ஆட்சி அமைக்க முடியும் அப்படி சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கறது மாதிரி இல்லை. நேத்து கூட ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, இது சூரியனை பார்த்து நாய் குலைச்ச மாதிரி அப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா இந்த உதாரணத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஆணவம் என்கிற திமிரு தான் இப்படி பேச வைக்குதுங்கிறத தொண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயுமே தொண்டர்கள் அதிகமான முறையில விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் பொதுச் செயலாளர், என்னை யாரும்
அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சி.வி. சண்முகம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து மாவட்ட செயலாளர்களை மாற்றணும், ஒன்றிய செயலாளர்களை மாற்றணும், நீங்க வந்து இப்போ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆள் போடணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா புதுசா ஒரு பொதுக்குழு கூடும், அந்த பொதுக்குழுவுல நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருமா. சி.வி. சண்முகமே கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும், வளப்படுத்தணும், நம்ம வந்து ஆட்சி கட்டில் அமரும், நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆசைப்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, திமுக எப்படியாவது சட்டசபை தேர்தல் வந்து ஜெயிக்கணும், அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி அமைக்கணும், நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, வழக்கில் இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணையும் ஐயா ஓபிஎஸ் சொல்றாரு, யாரையுமே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுல நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு சொல்லி தொண்டர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில 2026ல கண்டிப்பா அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் அப்படிங்கிறது அதற்கான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி விரக்தியில பேசுறாரு. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நம்மள்ட்ட இணைப்புங்கிறத பத்தி பேசுறாங்களே, நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளே வந்து இப்படி வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற விரக்தியில வந்து பேசுறாரு. அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகத்தான் அந்த ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் ஆட்களை வந்து தூண்டி விட்டு வேலை செய்யுது. மக்கள் நம்புற மாதிரி இல்லை, தொண்டர்கள் நம்புற மாதிரி இல்லை. கண்டிப்பா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அதிமுக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பொய் பிரச்சாரம், பொய் தகவல், காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நல்லா புரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.